எஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்த ப்ராக்டிஸ் சம்க்கான சொல்யூஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். A circular iron ring having a cross-sectional area of 10 centimeter square and a length of 4 pi centimeter in iron has an air gap of 0.4 pi mm made a socket. The relative permeability of iron is 10 to the power of 3 and permeability of free space is 4 pi into 10 to the power of minus 7 Henry per meter. The ring is wound with a coil of 2000 turns and carries 2 milliampere. Determine the air gap, flux, neglect, leakage and fringing. சரிங்களா? ஸோ இதுதான் அதனுடைய கிராஸ் செக்ஷனல் அயன் ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதோடைய இந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு அவன் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தேர்ஃபோர் ஏயோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் 10 into 10 to the power of minus 4 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இதோடைய இந்த லென்த் ஆஃப் த அயன் போர்ஷன் எல்ஐ இந்த டேட்டா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா which is equal to 4 pi centimeter which is equal to 4 pi into 10 to the power of minus 2 மீட்டர். அடுத்தது ஏர் கேப் லென்த் கொடுத்துருக்காங்க எல்ஜி which is equal to 0.4 pi mm. ஸோ இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 0.4 pi into 10 to the power of minus 3 மீட்டர் அப்படின்னு போடலாம். ஆர் அதர்வைஸ் இதை நான் இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும்னா 4 pi into 10 to the power of minus 4 மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி மியூ ஆர் என்ன வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் 10 to the power of which is equal to 1000. அண்ட் சிமிலர்லி மியூ நாட்டோட வேல்யூ வந்து which is equal to 4 pi into 10 to the power of minus 7 Henry per meter. ஓகே. அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 2000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கரண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2 மில்லி ஆம்பியர் which is equal to 2 into 10 to the power of minus 3 ஆம்பியர். நான் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ளக்ஸோட வேல்யூ என்ன இதுதான் வந்து எனக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ we know the formula mmf which is equal to flux into reluctance. ஸோ இதுதான் என்னுடைய ஃபார்முலா. ஸோ எம்எம்எஃப் வந்து என்ன எழுதலாம் n into I எழுதலாம் which is equal to flux into reluctance. ரிலக்டன்ஸை ஆக்சுவலி இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கு, அயன் டேர்மும் இருக்கு அண்ட் ஏர் கேப்பும் இருக்கு. அதனால இதை நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறேன். ஓவரால் ரிலக்டன்ஸ் எல்ஐ which is equal to மியூ நாட் மியூ ஆர் ஏ பிளஸ் எல்ஜி டிவைடட் பை மியூ நாட் மியூ ஆர் சரிங்களா அகைன் இன்டு ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே. ஸோ தேர்ஃபோர் என்னோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் 2000. ஐயோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா இட் இஸ் 2 into 10 to the power of minus 3 which is equal to ஃப்ளக்ஸ் நான் கால்குலேட் பண்ணணும். எல்ஐயோட வேல்யூ பார்க்கணும் which is nothing but 4 pi into 10 to the power of minus 2 divided by mu naught. Mu naught ஓட வேல்யூ we know that it is 4 pi into 10 to the power of minus 7 and mu r ஓட வேல்யூ வந்து 10 to the power of 3 and ஏரியாவோட வேல்யூ வந்து எனக்கு தெரியும் which is nothing but 10 into 10 to the power of minus 4 plus LG ஓட வேல்யூ எனக்கு தெரியும் which is nothing but 4 pi into 10 to the power of minus 4 divided by mu naught. So we know that mu naught value is it is 4 pi into 10 to the power of minus 7 and for air mu r ஓட வேல்யூ வந்து எனக்கு என்னதுன்னா equal to 1. அப்போ 1 into 10 into 10 to the power of minus 4. ஆக்சுவலி எனக்கு ப்ராப்ளத்துல நெக்லெக்ட் லீக்கேஜ் அண்ட் ஃப்ரிங்கிங் அப்படின்னு சொல்லி டேட்டா கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ என்னுடைய ஃப்ரிங்கிங் இல்லாததுனால சரிங்களா எனக்கு இந்த அயனுடைய ஏரியா தான் ஏர் கேப்பான ஏரியா சரிங்களா. இதுல வந்து எனக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஸோ லீக்கேஜ் வந்து நான் கன்சிடர் பண்ணா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சரிங்களா இஃப் ஐ கன்சிடர் தி லீக்கேஜ் சரிங்களா இப்போ எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு தேவையான ஃப்ளக்ஸ் ஒர்க்கிங் ஃப்ளக்ஸ் வந்து இட் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு லீக்கேஜ் இருக்கு. எனக்கு ஒர்க்கிங் ஃப்ளக்ஸ் வந்து இட் ஷுட் பி அமௌண்ட் ஆஃப் π1 எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ டியூ டு லீக்கேஜ் எனக்கு வந்து இந்த π1 கிடைக்காது. அதை விட கம்மியாக தான் எனக்கு அவுட்புட்ல கிடைக்கும் சரிங்களா. அப்போ நான் இங்க ஜென்ரேட் பண்ணக்கூடிய எம்எம்எஃப் இருக்கு பாத்தீங்களா
இங்க எக்ஸைட் பண்றேன் பாத்தீங்களா? அப்ப வந்து நான் அதிகப்படியான எம்எம்எஃப் வந்து உள்ள குடுக்கணும். அப்படின்னா தான் வந்து எனக்கு என்னவாகும்? லீக்கேஜ் போக நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு அவுட்ல கிடைக்கும். இப்போ நான் லீக்கேஜ் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, சரிங்களா? நீட் மோர் ஃப்ளக்ஸ். அதிகப்படியான ஃப்ளக்ஸ் வந்து தேவை. அதே மாரி இஃப் ஐ கன்சிடர் ஃப்ரிங்கிங் எஃபெக்ட், சரிங்களா? இதுல என்ன எனக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் யூ கன்சிடர் ஃப்ரிங்கிங் எஃபெக்ட் இஸ் நத்திங் பட் இந்த ஏர் கேப்ல எனக்கு ஃப்ளக்ஸ் ஃப்ளோ இப்படி இருக்குல்ல, நான் ஃப்ரிங்கிங் எஃபெக்ட் கன்சிடர் பண்ணக்குள்ள என்னுடைய ஃப்ளக்ஸ் ஃப்ளோ வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏர் கேப் இந்த எட்ஜஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து என்னுடைய ஃப்ளக்ஸ் வந்து இப்படி பல்ஜ் ஆயிட்டு வரும். சரிங்களா? ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர்ல என்னுடைய எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் த ஃப்ளக்ஸ் ஃப்ளோ வந்து எனக்கு என்னவாகுது இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்போ எனக்கு வந்து ஃப்ரிங்கிங் எஃபெக்ட்ல எஃபெக்டிவ் ஏரியா இஸ் இன்க்ரீஸ்டு பை 10% இல்ல 20% அப்படின்னு சொல்லி டேட்டா கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஃப்ரிங்கிங் எஃபெக்ட்டை கன்சிடர் பண்ணக்குள்ள என்னுடைய அயன் ஏரியா ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க ஏ. அப்போ இந்த ஃப்ரிங்கிங் எஃபெக்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, அப்போ என்னுடைய ஏர் கேப்போட ஏரியா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இட் இஸ் மல்டிப்ளைட் பை 1.1 1.1 டைம்ஸ் ஆஃப் ஏ. இங்க ஏன் 1.1 ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா 10% இன்க்ரீஸ் ஆகுறதுனால. இப்போ 10%னா இனிஷியலா 100% இருக்கு. இப்போ 10% இன்க்ரீஸ் ஆகுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னா 110% டிவைட் பை 100. இதை அடிச்சோம்னா எனக்கு 1.1 கிடைக்கும். அதுதான் இங்க 1.1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த எஃபெக்ட் இன்க்ளூட் பண்ணக்குள்ள இதுக்கு ஏத்தாப்புல நான் என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ லீக்கேஜ் வந்து 10% இருக்குன்னா, அப்போ எனக்கு இங்க சோர்ஸ்ல ஜென்ரேட் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸோட வேல்யூ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பை எவ்வளவு இருக்கணும்? 10%னா 1.1 டைம்ஸ் ஆஃப் பை வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகணும். சரிங்களா? இதுதான் வந்து அந்த டேட்டாஸ் மாறக்குள்ள நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய லாஜிக். இப்ப நம்ம ப்ராப்ளம் சிம்பிளிஃபிகேஷனுக்கு போயிடலாம். ஸோ தேர்ஃபோர் இப்ப இங்க பாத்தீங்கன்னா 4 pi cancel, again 4 pi cancel, 10 to the power of minus 4, 10 to the power of minus 4 cancel. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ 10 to the power of 3, 10 இது ரெண்டுத்தையும் சேர்த்து 10 to the power of 4 அடிச்சிடலாம். ஸோ இப்போ இதை இங்க சிம்பிளிஃபை பண்ணா 10 to the power of minus 5 கிடைக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 0 10 to the power of 3 cancel. ஸோ therefore 4 is equal to 5 into 10 to the power of 5 மேல போச்சுன்னா 10 to the power of plus 5 plus similarly இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க 10 to the 10 இருக்கு, இங்க 10 to the power of 7. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா minus 6 இது மேல போச்சுன்னா 10 to the power of plus 6. So therefore pi is equal to 4 divided by 10 to the power of 5 plus 10 to the power of 6. If I simplify this, 4 divided by 10 to the power 5 plus 10 to the power 6. If I simplify this, you see that 0.50 coming after 36. Therefore, it is equal to 0.12345636. It is repeated. சரிங்களா? அப்ப therefore இதை நான் எப்படி எழுதலாம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்ப therefore 3.636 into 10 to the power of minus 6 வெபர். அப்படி இல்லைன்னா 3.636 மைக்ரோ வெபர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். So this is my final answer. Now you take this sum as a practice. ஸோ இந்த சம்க்கான சொல்யூஷன் நம்மளுடைய அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். ஸோ இது வந்து ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன்ல இருக்கு அண்ட் மோர் ஓவர் என்னுடைய மெட்டீரியல் வந்து நாட் அ ரிங் டைப். சரிங்களா? ஸோ தட் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் வித் யுவர் செல்ஃப். ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருக்கு, அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பேசுறாங்களா? என்னது? ஆ. ஆ. லைன்ல இருக்காங்க. அட கரடி, இந்த பாரு லைன்ல தான் இருக்காங்க. இல்ல ஐட்ட தான் கேட்கணும்.
அது மோனடி கேள்வி கேட்கும். கேக்குதுன்னா படிக்கக்கூடாதுதான். அது எனக்கு தெரியும். அது படிக்கக்கூடாது. அது நல்லாவே தெரியும். அது இங்க ஒரு டைம் பெருமாள் கோயில்ல நாங்க படிக்க போகும்போது இந்த மாதிரி மோள சத்தம் கேக்குதா அதனால படிக்கக்கூடாதுன்னு ஐயர் சொல்லியிருக்காரு. ஞாபகம் இருக்கு எனக்கு. வேத எடுத்ததுக்கு அப்புறம் தான் போட்டு படிக்கணும். ம். சரி, அவர் கோயில் வேலையில பிஸியா இருப்பாரு. பாப்போம்.